ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய மொபைலுக்கு வரும் எஸ்எம்எஸ்ல பிஎஸ்டிஜி என்று உள்ளதா? இந்த எழுத்துகளுக்கு என்ன அர்த்தம்? இது சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய பேர் இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஆடு சம்மந்தமாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, கிரெடிட் ஆகிருக்குது, டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இது போல் பிடிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எதை குறிக்குதுன்னு யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே உங்களுடைய சேஃப்டி சம்மந்தமான விஷயத்தை குறிக்குது. ஸோ இதுக்கு டிராய் ஒரு புதிய எஸ்எம்எஸ் டேக்கிங் எச்சரிக்கை சொல்கிறாங்க. அதாவது டிராயின் புதிய எஸ்எம்எஸ் டேக்கிங் எச்சரிக்கை என்பது மோசடி செய்திகளை தடுப்பதற்காக அனைத்து எஸ்எம்எஸ் செய்திகளின் அனுப்புனர் ஐடிகளுடன் இணைக்கப்பட்ட வகை எழுத்துக்களை பிஎஸ்டிஜி சேர்க்க வேண்டும் என்று விதிமுறையாக உள்ளது. அதாவது இதன் மூலம் வரும் செய்தி விளம்பரமா, சேவையா, பரிவர்த்தனையா அல்லது அரசு சார்ந்த செய்தியா என்பதை பயனாளர்கள் எளிதாக கொண்டு கொள்ளலாம். அதே போல இந்த புதிய முறை ஸ்பேம் மற்றும் ஷிப்பிங் மெத்தடுகளில் இருந்து பயனர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதன்படி பிஎஸ்டி மற்றும் ஜி என்று உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளில் வந்தா அதற்கு என்ன அர்த்தம் என்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ல லாஸ்டா பி என்று குறிப்பிட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா ப்ரொமோஷனல் அப்படின்னு அர்த்தம். அதாவது விளம்பர செய்திகள்னு சொல்லலாம். இதுவே உங்களுடைய வரக்கூடிய எஸ்எம்எஸ்ல லாஸ்டா எஸ்ன்னு குறிப்பிட்டிருந்தா அது சர்வீஸ் என்று அர்த்தம். இந்த சர்வீஸ்னா சேவை தொடர்பான செய்தி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதுவே லாஸ்டா டி என்று வந்திருந்தா அது உங்களுடைய டிரான்சாக்ஷன், அதாவது பண பரிவர்த்தனைகளுக்கான தொடர்பான செய்தி என்று அர்த்தம். இதுவே ஜி என்று லாஸ்டா வந்திருந்தால் அதற்கு கவர்மெண்ட் சம்பந்தமான செய்திகள் என்று அர்த்தம். கவர்மெண்ட் நியூஸ் தான் ஜி என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தியை அவசியம் கேட்டீங்கன்னாக்கா, அதாவது டிராய் இந்த புதிய எஸ்எம்எஸ் டேக்கிங் எச்சரிக்கை செய்தியின் நோக்கத்தை தெளிவாக உணர்த்துவதால மோசடி எஸ்எம்எஸ் செய்திகளை கண்டறிவது எளிதாகுது. இதனால ஒரு மோசடியிலிருந்து எளிதாக தப்பிக்க முடியும். அதாவது தங்கள் மொபைலுக்கு வரும் செய்தி உண்மையானதா அல்லது மோசடியானதா என்பதை பயனர்கள் எளிதாக பிரித்து பார்க்க முடியும். மேலும் செய்தியின் வகையை தெளிவாக குறிப்பதன் மூலம் தகவல் தொடர்பு வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிராய் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சமீப காலமாகவே எல்லாருடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இது போல வரும். இப்போ உதாரணத்துக்கு கனரா பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது பின்னு போட்டிருப்பாங்க. இது போல் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் ஸ்லாஷ் போட்டு பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மணி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, யாருக்காவது ஒரு ஜிபே அனுப்பியிருக்கீங்க, இல்லை பணம் ஏதாவது அனுப்பியிருக்கீங்கனாக்கா அதில் எஸ்ன்னு போட்டு வரும். ஸோ அப்படி எஸ்ன்னு போட்டு வந்தாவே அது கண்டிப்பாக சர்வீஸ் சம்மந்தமான விஷயங்கள், நீங்கள் யாராவது பணப்பரிவர்த்தனை பண்ணியிருப்பீங்க அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ல கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் வைத்து தான் நீங்கள் அந்த எஸ்எம்எஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷிங் மெத்தடில் வரக்கூடிய சீட்டிங், அதாவது ஃபோன் ஃப்ராட்லன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் உடனடியாக சரி செய்ய முடியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்ற காரணத்தால் இதை பொதுமக்கள் ஆகிய நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம சேஃப்டியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லான ஒரு டேக்கிங் எஸ்எம்எஸ் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராட்லன்ஸ் மெசேஜில் மாட்டிக்கிறாங்க. தேவையில்லாமல் அவங்களுடைய பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது, டேட்டா இழக்க வேண்டியதாக இருக்குன்ற காரணத்தை கருத்து கொண்டு தான் டிராய் இந்த ஒரு அதிரடியான விஷயத்தை மேற்கொண்டு செஞ்சுட்டு வராங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் இது போல் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் என்ன தெரியாமலே இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு காலங்களில் இது போல் எஸ்எம்எஸ் வந்ததுனாக்கா நீங்கள் பார்த்து அந்த எஸ்எம்எஸ் என்ன வகை சார்ந்ததுன்றதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் எதுவுமே குறிப்பிடலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு ஃபேக்கான ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருக்கும். அதனால் அதை வைத்து நீங்கள் அந்த லிங்க்கோ இல்லை அந்த செய்தியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே இது முழுக்க பொதுமக்களுடைய சேஃப்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு எஸ்எம்எஸ் சிஸ்டம் தான் இது. கண்டிப்பாக மக்கள் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த மெசேஜை நான் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் முறையாக கேள்விப்படுறேன் அப்படின்னாக்கா
உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.